ஏபியில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் 14th சம். இதுவும் 4 நம்பர்ஸ் தான். ஃபைண்ட் 4 நம்பர்ஸ் இன் ஏபி whose sum is 50 and the product of the extremes is 100. As usual, நம்ம எடுத்துக்குவோம். Let 4 numbers be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்குவோம்? சம் தான் எடுத்துக்குவோம். ஏபினா சம் தான் எடுத்துக்கணும். சம்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். a மைனஸ் 3 ப்ளஸ் a மைனஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் 3d. இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு? 50க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. இப்போ மைனஸ் 3d ப்ளஸ் 3d கேன்சல் ஆயிரும், மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல் ஆயிரும். 4a 50க்கு ஈக்குவல். அப்போ a வந்து 50/4, a = 25/2. ஏ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு ஓரத்துலேயும் இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். இந்த ஓரத்தில் என்ன இருக்குது? a மைனஸ் 3d. இந்த ஓரத்தில் என்ன இருக்குது? a ப்ளஸ் 3d. நடுவில் உள்ளது மீன்ஸ். இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் உள்ளது எக்ஸ்ட்ரீம்ஸ். இதனுடைய ப்ராடக்ட் வந்து 100ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது 100. அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 9d ஸ்கொயர் 100. இப்போ a ஸ்கொயருக்கு வந்து 25/2a, அதனுடைய ஸ்கொயர் மைனஸ் 9d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ இது வந்து 25 625, 2னா 4. இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 100. இந்த மைனஸ் 9d ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 9d ஸ்கொயர். இப்போ இது எல்சிஎம் 4 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 இல்லாததுனால அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 625 மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 9d ஸ்கொயர். அப்போ 625ல் 400 போச்சுன்னா 225 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9d ஸ்கொயர். இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்போ 225 இஸ் ஈக்குவல் டு 36d ஸ்கொயர். அப்போ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225/36. டிங்கிறது இதுக்கு ரூட் எடுக்கணும். 225க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் எப்போவுமே. எப்போ சொல்லியிருக்கேன் இல்லை, டி ஸ்கொயருக்கு டி கண்டுபிடிச்சா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். 225க்கு 15, 36க்கு 6. இதை 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/2, 3 5 15 3 2 6. அப்போ டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/2. இப்போ கேஸ் 1. கேஸ் 1 என்ன? ஏ வந்து 25/2. ஏ வந்து 25/2, டி வந்து ப்ளஸ் 5/2ன்னு எடுத்துக்கணும். நமக்கு என்னென்ன நம்பர்? a மைனஸ் 3d, a மைனஸ் d, a ப்ளஸ் d, a ப்ளஸ் 3d. இப்போ 25 மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு 5/2, 25/2 மைனஸ் 5/2, 25/2 ப்ளஸ் 5/2, 25/2 ப்ளஸ் 3 இன்ட்டு 5/2. அப்போ 25/2 மைனஸ் 15/2, 25/2 மைனஸ் 5/2, 25/2 ப்ளஸ் 5/2, 25/2 ப்ளஸ் 15/2. 25ல் 15 போச்சுன்னா 10/2, 20/2, 30/2, 40/2. அப்போ 5, 10, 15, 20. இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். டி பாருங்க 2.5. டி எவ்வளவுனா 2.5. 2.5னா 5 கூடுதா? 2d கூடும் சொல்லியிருக்கேன் இல்லை, 4 நம்பரில் 5 5 கூடும். கேஸ் 2க்கு வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா
ஏ வந்து 25/2 எடுத்துக்கணும், டி வந்து -5/2 எடுத்துக்கணும். அப்போ இந்த நம்பர்ஸ் அப்படி ரிவர்ஸில் வரும். 20, 15, 10, 5ன்னு வரும். அது நான் வந்து போடலை, ஒர்க் அவுட் பண்ணல, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பழைய இது மாதிரி தான். இதை போட்டால் எப்போவுமே இதனுடைய நம்பர்ஸ் ரிவர்ஸில் வரும். அப்போ ஆன்சர் வந்து 5, 10, 15, 20, இல்லைன்னா 20, 15, 10, 5. இதுதான் இதனுடைய ஆன்சர்.